எவ்வளோ அழகா கிளீன் பண்ணுறாங்கல்ல. அட சூப்பர்ப்பா அப்படின்னு நினச்சா, அப்படியே தூக்கி எல்லாத்தையும் ரயில்வே ட்ராக்ல தூக்கி எறிஞ்சிடுறாங்க. என்னடி சொல்ற? மக்களே, நார்த் இந்தியா ட்ரிப்பில் இன்னைக்கு 2வது நாள். காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தா மிஸ்ட்டோட சேர்ந்து அந்த செக்கச்சவேன்னு வானம், அப்படியே ஒரு சூரிய உதயம் செம்மையாக இருந்துச்சுங்க. செகந்திராபாத்தில் இருக்க மான்சிரியால் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டுருக்கோம். இது தெலுங்கானாவில் இருக்குது. இன்னும் நம்ம தெலுங்கானாவே தாண்டலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிர்பூர் காகஸ் நகர் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றாங்க. இதாங்க நம்ம சவுத் இந்தியாவுடைய லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தெலுங்கானாவில் இருக்குது. இதை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரீச் ஆயிரும். இப்போ நம்ம மகாராஷ்டிரா ரீச் பண்ணிட்டோம். பல்கர்சா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் நின்றாங்க. இதான் நார்த் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் என்ட்ரு ஆயிருக்கோம். நல்ல பசிங்க, எனக்கு கொஞ்சம் தீனியை போடுறா அப்படின்னு வயிறு சொல்ல ட்ரெயின்லேயே விற்று இட்லி வாங்கி சாப்பிட்டோம். நல்லாவே இல்லை, வேறு வழி இல்லையே, சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு வழியாக நாக்பூர் ரீச் பண்ணிட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இங்கே தான் சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். மினி நான்வெஜ் தாலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறையா ரேட்டிங் வேறு கொடுத்தாங்களா, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நாக்பூரில் மொபைலை வெளியே வச்சுருந்தோம்னா அடித்து பறிச்சிடுவாங்க அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துருப்போம்ல. அதனால் மொபைல்லாம் எடுத்து ஃபேண்டுக்குள்ள வச்சு ஒழிச்சு வச்சுட்டு மொபைலே கையில் இல்லாமல் தான் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்தளவுக்கு திருட்டு அது மாதிரிலாம் இல்லை. நாக்பூர் தாண்டின உடனேயே இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டனல் இருந்துச்சுங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்படி டனலுக்குள்ளே போயிட்டு அப்படி வெளியே வரும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
ட்ரெயினில் இந்த குப்பை எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. சூப்பரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது க்ளீன் பண்ணி மூட்டை கட்டின குப்பை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி ரயில்வே ட்ராக்லேயே போட்டாங்க. என்னையா பண்ணுறீங்க இப்படி சொல்லியிருந்தா நாங்களே தூக்கி போட்டுருப்போமையா? அதெல்லாம் மக்கள் தூக்கி போடக்கூடாது, கவர்மெண்ட் ஆஃபீஸை நாங்கள் தான் தூக்கி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியலையே. இட்டார்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ட்ரெயின் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருந்தேன். மசாலா சாய் அப்போ தான் கிடச்சிச்சுங்க. வாங்கி சாப்பிட்டோம், சும்மா தரமாக இருந்துச்சு. நார்த் இந்தியா போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு வழியாக இட்டார்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 4:30. இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுக்கு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு கூத்து நடந்துச்சு, அது என்னன்னு சொல்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு குப்பை வண்டி. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க அந்த குப்பையை கலெக்ட் பண்ணுற ஒரு வண்டி போல். இவங்க கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெயினுக்குள்ளே 2 கோச் இருக்குது பார்த்தீங்களா, கோச்சுக்கு நடுவில் இருந்தாரு பாருங்க, அங்கே சொருகிட்டு போயிட்டாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா கருப்பு கலர் மூட்டை, இது இவங்க சொருனது தான். சொருனது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மூட்டையை தூக்கி கொண்டு போய் ட்ரெயினுக்குள்ளே வச்சாங்க. அப்போ தான் ட்ரெயினுக்குள்ளே வேலை பார்ப்பார்ல, அவர் கண்டுபிடிச்சிட்டாப்புல. இந்த ரைட் சைடு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டு என்னையா பண்ணுறீங்க, குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து ட்ரெயினுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு திட்டிவிட்டு அந்த குப்பையை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நம்ம தலைவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ட்ரெயினுக்குள்ளே வேலை பார்க்குறாருல, இவர் என்ன பண்ணார்னா மறுபடியும் அந்த குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க அந்த குப்பை தொட்டிக்கிட்டே வச்சிட்டாரு. இந்த கூத்தை பார்த்தோன்னா சரியான சிரிப்புங்க, தாங்க முடியல. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தனியாக கிடந்து சிரிச்சுட்டு கிடக்குறேன். என்னடா பண்ணிய கொஞ்ச நேரத்தில் இப்படி ஒரே கூத்தா போச்சு. நான் ட்ரெயினில் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான மனுஷங்களை பார்க்குறதுக்கு தான். ஆனால் என் லைஃப்பில் இந்த இன்சிடெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேங்க. வேறு லெவல் இன்சிடென்ட். தனியாக கிடந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சிரிச்சுட்டு கிடந்தேன். அந்தளவுக்கு காமெடி பண்ணிவிட்டாங்க. இட்டார்சி தாண்டின உடனே ஒரு சூப்பரான சன்செட்டை வேறு பார்த்தோமா, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 7 மணி போல் போபால் ரீச் பண்ணாங்க. இங்கே சப்பாத்தியும் சப்ஜியும் சூப்பராக இருக்கும்னு முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அந்த அண்ணன் சொன்னார். சரின்னு சொல்லி அவசர அவசரமாக வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியாண்டு வேடிக்கை பார்த்துட்டு தூங்குறதுக்கு போயிட்டேன். டேட்டு ஒரே அட்வென்ச்சராகவும் கூத்தாகவும் தாங்க போணுச்சு. நாளைக்கு காலையில் தான் நம்ம டெல்லி போய் ரீச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த சம்பவங்கள் தான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்.